ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு மேக்ஸிமம் ஃபன் கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 99 நைட்ஸ் இன் ஃபாரஸ்ட். ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் கிவிங் அப்டேட்டுன்னு ஒன்று விட்டுக்கிறானுங்க. ஐயோ ஐயோ 5 நாள் தான் கைஸ் கொடுத்துக்கிறானுங்க. அதுக்குள்ளே க்ரூக் பாட்டு செய்யணுமா, சமைக்கணுமா, அங்கே டேபிள்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா டேபிள். அந்த டேபிள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வைக்கணும் சாப்பாடால். ஸோ எல்லாமேலாம் பண்ண முடியாது. ஸோ அவங்க கொடுத்துருக்காங்க. ஐ மீன் ஒரு 3 பேருக்கு நம்ம சாப்பாடு வச்சோம்னா வந்து அதுக்கு ஒரு லிட்டு கொடுப்பாங்க. அந்த லிட்டுக்குள்ளே நம்மளுக்கு தேவையான பொருள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ அந்த ஃபில் பண்ணோம்லாம் நம்மளுக்கு வெளியே 5 டைமண்டும் ஆட் ஆகும். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம தேங்க்ஸ் கிவிங் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த இது வந்து எப்படி சொல்கிறது, தேங்க்ஸ் கிவிங் அப்டேட் ஃபுல்லாக வராது. ஏன்னா இப்போ 10 பேர் வருவாங்க, நம்ம 10 பேருக்கு சாப்பாடு க்ரியேட் பண்ணணும். பட் நம்மளால் 3 இல்லை 4 பேர் தான் மோஸ்ட்டாக க்ரியேட் பண்ண முடியும். ஏன்னா அதுதான் ஈஸி. அதுக்கு மேலே வர்றது எல்லாமே வந்து 5 நாளைக்குள்ளே செய்யறது இம்பாசிபிள். அட்லீஸ்ட் 5 பேராவது விளையாடணும். 5 பேரா, 3 பேர் விளையாடினா கூட சரி. ஆனால் 3 பேர் விளையாடணும், அவ்வளோ பேர் விளையாட முடியாது. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வாங்க நம்ம விளையாட ஸ்டார்ட் பண்ணலாம். நான் என் தங்கச்சி கூட தான் விளையாட போகிறேன். என்ன நடந்தாலும் சட்டு புட்டுன்னு எல்லாத்தையுமே சேகரிக்கிறோம். அப்போ தான் வந்து நம்மளால் க்ரூக் பாட்டை செய்ய முடியும். ஸ்பூக்கி க்ரூக் பாட்டுன்னு சொல்லுவாங்க லாஸ்ட் டைம் ஹாலோவின் அப்டேட்டில். இப்போதைக்கு நம்ம கிடைக்கிற பொருள் எல்லாத்தையும் வச்சு அப்கிரேட் பண்ண வேண்டியது தான். இது 5 இதில் போட்டுடலாம். ஓகே நம்மளுக்கு ஒரு மெடல் கிடச்சா சட்டுன்னு கிராஃப்டிங் பெஞ்சை ஃபஸ்ட்டு இதுக்கு அப்கிரேட் பண்ணிடலாம். இப்போ இது 4மே வந்து நம்மளுக்கு நெருப்புக்கு யூஸ் ஆகும். ஒரு கோல் கூட இங்கே கிடைக்கும். சுற்றி பார்த்தா எங்கே இருக்குது கோல்? கோல் கோல் இங்கே இல்லையே. எங்கடா போச்சு கோல்? கண்டிப்பாக இருக்குமே ஒரு கோல். அம்மான் 5 மாதம் இருக்குது. லெவலில் ஆயிடுச்சு. இங்கேயே இருக்குது. இந்த மாதிரி வீடு நிறைய இருக்கும் இந்த இடத்துல. சரி வேறு ஏதாவது இருக்கா? ட்ரீ ஹவுஸ் இருக்குது இங்கே வேறு. ஐயோ நிறைய வேறு இருக்கே. விட்ரு அப்பா ஃபோனில் விளையாடுறதுனால கண்ட்ரோல் வேறு சரியாக வரதில்லை. அப்பா ஒரு ஃபேனை ஒரு போல்ட் அப்கிரேட் பண்ணிடலாம்டா. ரெவால்வர் ஆமோ, ஓப்பன் சேஸ்ட். என்ன வந்திருக்கு? குட்ஸாக்கு போடு. வேறு இது இன்னும் தோர்த்தது நிறுத்தலையாடா. எடுத்துக்கூடா ஒரு கோல் யூஸ் ஆகும். மேலே ஏறிடு சட்டுப்புடு. அப்பா ஐயோ நினச்சா மாதிரியே வரலையே. ஐயோ ஒன்றும் ஒரு கடி அடித்தா ஒரு கடி கடிச்சா செத்துருவோம் போலையே. மேலே ஜாவோ வந்தாச்சு. ஏன்னா செஸ்ட்டு சில்வர் செஸ்ஸு சூப்பர் போடு. என்ன கிடைக்குது? பேண்டேஜு. ஓகே என்கிட்ட ஏற்கனவே 2 பேண்டேஜ் இருக்கும். ஏன்னா நான் மெடிக் கிளாஸு. இங்கே என்ன இருக்குது? இங்கே ஏதாவது இருக்கா? கோல் அவ்வளோதான், அதுவும் இல்லை. வெளிப்பலாம். ஓடு. இது உள்ள ஒரு போல்ட்டா? ஓல்டு ரேடியோ. சரி அங்கே நான் வெள்ளை கலர்லாம் கணித்தது. சரி சடன் போய்ட்டு இதெல்லாம் போட்டு கிராஃப்டிங் பேஜ் அப்கிரேட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். இங்கே ஏதாவது கிடைக்குதா? எதுவும் இல்லை. அதெல்லாம் அன்கவர் பண்ணுறது வேஸ்ட்டு. வேறு ஸ்னோ பயமா கிழிஞ்சுது. ஹோமில் எதுவுமே இருக்காது. இந்த கல்டிஸ் கூட சண்டை போடுறது, கிங் அவேக்கன் பண்ணுறது எதுவுமே இருக்காது. அதனால போர் அடிக்கும் இந்த பயமில். பட் இந்த ஐஸ் செஸ்ட்டு, மேமுத்து அதெல்லாம் இருக்கும். பட் ஸ்னோ பயம் வந்து அவுள் தான் வரும், ரேம் வராது. ரேம் வந்தாவது அதை அப்படியே கூட்டின்னு போயிட்டு மரத்தை வெட்டின்னு இருக்கலாம். ஆனால் அவுள் வந்தால் அப்படியே ஒரு இடத்துல ஸ்டாச்சு விடும். பின்னாடிலேருந்து வந்து ஆல்ஃபா உல்ஃபா அடிப்பானுங்க. அதுவே சமக்கமாகும். சரி ஓகே ஓடு 13 சேர்ந்துடுச்சு. கேம்ப் ஃபயர் இஸ் ஆல்மோஸ்ட் அவுட். அவன் என்ன பண்ணின்னுக்கிறாங்க? ஐயோ இது வேறு இங்கே வந்து கடிக்குதே. இங்கே என்னமோ இருக்குது. கேம்ப் ஃபயர் அப்கிரேட் பண்ணாதான்ப்பா நம்மளுக்கு செஸ்ட்டு கிடைக்கும். போய்ட்டு சட்டு போட்டுன்னு கேம்ப் ஃபயர் அப்கிரேட் பண்ணலாம்.
ஓடு 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 கேம்ப் ஃபயர் அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஓடு. பன்னி ஃபுட் தேவைப்படுதா இவனுக்கு? ஐயோ நிறையவே இருக்குது. ஓகே அப்கிரேட் ஒன்று முடிச்சிட்டோம். இன்னும் 10 லாக் இருந்தால் அடுத்தது. வெயிட் நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அப்கிரேட் பண்ணிட்டு அப்படியே நிப்பாட்டிட்டு எனக்கு ஒரு 10 லாக் தேவைப்படும். 10 இல்லை 9 லாக். வந்துச்சு. நம்ம 10ஆவே போட்டுடலாம். ஓகே இப்போ அப்கிரேட் பண்ணேன். அவ்வளோதான். டே 2லேயே அப்கிரேட் பண்ணியாச்சு. கிராஃப்ட் பண்ணியாச்சு பெஞ்சை. ரெட் கலர் சும்மா தரமாக இருக்குமே இது. அதே தான். அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் வுட்டு மேட்டர்லாம் எடுத்துன்னு வந்து ஸ்க்ரூக் பாட்டை செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இது வேறு தேவைப்படும். ஐயோ அது பேர் என்ன? டர்க்கி லெக்கும் ஸ்வீட் பொட்டேட்டோவும். என்கிட்ட எந்த கன்னும் இல்லை. ஸ்பியர் கீழே விழுந்துச்சு. ஸ்பியர் இங்கே இருக்குது. டேக் பண்ணிக்கினேன். இங்கே ஒரு இடம் இருக்குது. ஸ்வீட் பொட்டேட்டோ கொஞ்சம் எடுத்துக்கலாம். எனக்கு வர பசி யூஆர் ஹங்கரின்னு காட்டுறதுக்குள்ளே கொஞ்சம் ஸ்வீட் பொட்டேட்டோ அமுக்கிடலாம். காமிச்சிச்சு யூஆர் ஹங்கரின்ட்டு. கார்ன் ஸ்டேக் எடுத்தாச்சு. ஸ்டோர் பண்ணிக்கோ. இப்போ சாப்பிட்றலாமா? ஈட் ஈட் ஈட். அட்றாத ஓடு ஓடு. அடியது எங்கடா ஓச்சு? அது பறந்து ஓடுதுங்க. இதுவும் பறந்து ஓடுது. அங்கேயே செத்துடுச்சா அது? ஒரு அடி காலிடா. அவ்வளோதான். டர்க்கி லெக் ஒன்று கிடச்சிச்சு. 2வது டர்க்கி லெக் உள்ளே இருக்க போது. சரி ஓகே ஸ்வீட் பொட்டேட்டோவும் கொஞ்சம் இருக்குது. கலெக்ட் பண்ணிக்கலாம். டர்க்கி லெக்கு ஸ்டஃபிங்ஸா? அது ஸ்கஃபிங்ஸா? என்னன்னே தெரில. ஓப்பன் பண்ணால் உள்ள செஸ்ட். இந்த ப்ளூ பிரிண்ட்லாம் எடுத்துன்னு போய் அவகிட்ட கொடுத்துடலாம். அவள் அப்கிரேட் பண்ணின்னு இருப்பா. ஓகே என்ன கிடைக்க போகுது? லெதர் பாடி. சூப்பர். அந்த ஆர்மர் ட்ரிம் கிட்டுன்னு ஒன்று கிடைக்கும். அது கிடைக்குதான்னு பார்ப்போம் இன்றைக்கி. ஐயோ இங்கேயே இருக்குது இன்னொரு செஸ்ட்டு. ஆனால் இது வேறு தத்தினது. அட்றாத இன்னும் ஒரு அடி காலி. ஓகே இப்போ வந்து நம்மளுக்கு மாஸ்டர்லும் தேவைப்படும் குக் பண்ணுறதுக்கு. இங்கே ஒன்று இருக்குது, எடுத்துக்கலாம். இப்போதைக்கு இதை அடிச்சுட்டு வீணாக டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓப்பன். என்ன கிடைக்க போகுது? ஏதாவது நல்லதாக கொடுங்க. ஏற்கனவே இருக்கிறத கொடுத்து வச்சுருக்கானுங்க. அது பேர் என்ன? குட் ஆக்ஸ் கொடுத்துருந்தா கூட நான் ஏதோ மனசு தேத்தினு போயிருப்பேன். குட் சாக் கொடுத்துருக்காங்க. சரி ஸ்வீட் பொட்டேட்டோ எல்லாத்தையும் சாப்பிட்றலாம். சாப்பிடே. ஓகே கார்ன் ஸ்டேக்கு அப்புறம் ஒரு போல்ட்டு எடுத்துகிட்டு ஓடு. இங்கே இது ரேடியோ இருக்குது. நம்மளுக்கு ஏன் போல்ட்டு வேணும்? வாங்க. ஓகே ஃபாஸ்ட்டாக ஓடிடலாம். ஐயோ இது ஏன்டா எடுத்த நடுவில் கீழே போடுறாத. ஏன் இது எனக்கு இது பிரச்சனை பண்ணுது? ஐயோ செத்துட்டேன்டா. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அது ஒன்றுத்துக்கு ஆசைப்பட்டு அப்பாடா தூக்கிட்டேன். இங்கே எப்படியோ அந்த ஒன்றுத்துக்கு ஆசைப்பட்டேன், எடுத்து போட்டேன். சட்டுன்னு போகலாம். சட்டுன்னு போய் வச்சா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. வச்சாச்சு. ஓகே ஃபாஸ்ட்டாக இதுக்கு மேலே அப்படியே ஃபாஸ்ட்டாக போகணும் வீடியோ.
ஓகே, நான் திரும்பி வந்துட்டேன். தேங்க்ஸ் கிவிங் டின்னர் இன்றைக்கி ராத்திரி தான். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம 2-3 டிஷ்ஷு செஞ்சு வைக்கணும். இன்னும் 3 பேராவது சேர்க்கணும். 4 பேர் செய்யலாம். ஆனால் நம்மளுக்கு அதுக்கு ஃபார்ம் பிளாட்ஸ் தேவை. ஒரு ஃபார்ம் பிளாட்டில் வந்து ஒரே ஒரு கான் தாங்க வரும். லக்கு இருந்தால் 2 கான் வரும்னு நினைக்கிறேன். தெரியல. நம்ம வச்சுருக்கோம், வந்துடுச்சு. ஆனால் அதில் ஒரே ஒரு கான் தான் வந்திருக்குன்னு நினச்சேன். சரி நினைக்கிறேன், தெரில அதில் ஒரு கான் கூட வந்துச்சான்ட்டு. சட்டுப்புட்டுன்னு வந்துட்டுருக்கே, இவ எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காளே. சரி, வேற என்ன, 2 கானோடு சேர்த்து தான் பண்ணி ஆகணும். ஸோ இதை சாப்பிட்டுடலாம். இதுக்கு மேலே என்ன, ஸ்டோர் பண்ணி இதில் ஒன்று போட்டு வச்சுட்டு இன்னொரு கான் சட்டுன்னு வந்துச்சுன்னா அந்த கானையும் போட்டு வச்சிடலாம். ஆனால் வருமானு தான் தெரியல. கிராஃப்ட் ஐட்டம் நம்மளுக்கு எதுவும் கிராஃப்ட் பண்ண தேவையில்ல. எவ்வளோ நேரம் தான் ஆகும்? இன்னும் ராத்திரி ஆகும். 1 நிமிஷம் இருக்குங்க. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும். அதெல்லாம் வெயிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. சட்டு புட்டுன்னு வேலையை முடிப்போம். சரி, இவன் யார் கோமாளி? ஏலியனுக்கெல்லாம் நம்ம ஃபுட்டு கொடுத்துட்ருக்கோம். தெரியலை வந்துச்சா இல்லை, வளரல. ஏன் தான் வளர மாட்டேங்குது? சட்டு போட்டுன்னு வளர்ந்தால் எனக்கும் ஏதாவது நல்லதாக இருக்கும்ல. சீக்கிரம் வளர்ந்து தொலை. இன்னும் வளரலை. சீக்கிரம் கமான். எனக்கு தெரிஞ்சு நீ ராத்திரி தான் வளரும்னு நினைக்கிறேன். நம்ம வேறு ஏதாவது செஞ்சு நம்மளுக்கு வச்சுக்கலாம். ஸ்டூ செய்யலாமா? ஆனால் செஞ்சிட்ட பிறகு வந்துச்சுன்னா யூ ஆர் ஹங்க்ரி. இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்டுடலாம். ஐயோ செய்யலான்னு என்னன்னே செஞ்சுட்டேனே. சிறப்பான தரமான சம்பவங்கள். முடிச்சு விட்டாங்க. சரி, எடுத்துக்கலாம் ஸ்டூவையும். அப்படின்னா 3 பேருக்கு தான் கொடுக்க முடியும். ஐயோ 4 பேருக்கு கொடுக்கலான்னு நினச்சேனே. ஓகே, இன்றைக்கி ராத்திரி தேங்க்ஸ் கிவிங் பார்ட்டி. இன்னும் ராத்திரி ஆகலை. 25 செகண்ட் இருக்குது. சீக்கிரம் என்னலாம்? 19, 18, 17, 16, 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஸோ ராத்திரி ஆயிடுச்சு. இப்போ அப்படியே வருஷா கட்டின்னு 3 பேர் நடந்து வருவாங்களே. 3 பேர் நடந்து வருவாங்க வருஷா கட்டின்னு. எங்கே ஆளையே காணோம். வேர் ஆர் யூ வந்துட்டானுங்க பாருங்க. ஃபேரி, அப்புறம் அவன். ஐயோ ஃபேரி நின்றுடுச்சே. ஃபேரி நின்றதுனால இவனுங்களும் நின்றுட்டானுங்க. அப்போ உக்காந்துட்டானுங்க. மேக் ஷோர் எவ்ரி ஒன் கப் ஃபுல். ஓகே, ஆனால் எப்படி ஃபில் பண்ணுறது? எப்படிடா ஃபில் பண்ணுறது? நான் எடுத்துட்டேனே, யாருக்குமே ஃபில் ஆகலையே. ஏன் ஃபில் ஆகலை? என்னடா இது? அப்படியே எடுத்து வாயில் போட்டுன்னு சாப்பிடுது. இவன் டீசெண்டாக தான் சாப்பிட்றான். ஐயோ இவன் 2 அடிச்சு பிடிச்சி அப்படியே சண்டை போட்டுன்னு சாப்பிடுது 2. யாரா இவனுங்க 3 பேரும்? அப்படியே அடிச்சுன்னு சாப்பிட்றாங்களே 3 பேரும். தண்ணி கேட்குறான். ஆனால் எப்படி ஃபில் பண்ணுறது? ஐ டோன்ட் நோ எப்படி ஃபில் பண்ணுறது. ஐயோ நான் அந்த மக் எடுத்தனே, அது எங்கே போச்சு? ஐயோ கரெக்டுங்க, அந்த மக்கை நான் எடுக்கவே இல்லை. சரி ஓகே, எனக்கு இந்த லிட்டில் கிராஸ்போ கிடச்சிருக்கு. ஓகே தான், கிராஸ்போ கூட. இல்லைங்க, இவளுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தெரில. இவளுக்கு என்ன கிடைக்குதுன்னு நின்று பார்த்துட்டு போயிடலாம். சீக்கிரம் வந்து ஓப்பன் பண்ணு. இங்கே 2 சாப்பாடு இருக்குல்ல, எடுத்துக்கலாம். 3 இருக்கும், 4 2 எடுத்துக்கிறேன். நீ ஓப்பன் பண்ணுவா. என்ன கிடைக்கும்? மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆர்மர் ட்ரிம் கிட்டுன்னு ஒன்று கிடைக்குங்க. கண்டிப்பாக 90% சான்ஸ் அதுதான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ என்ன கிடைக்கும்னு தெரில. அதே தான் நான் தான் லாஸ்ட் டைம் 2 வாட்டி விளையாடினேன். அப்போவும் எனக்கு இதுதான் கிடச்சிது.
ஓகே, என் கையில் ஆர்மர் இருக்குது, அவன் எனக்கு கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். நான் அதை எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ காட்டுறேன் எனக்கு கிடச்சதுன்னா. சீக்கிரம் தா. என்ன இப்படி டைம் வேஸ்ட் பண்ணுறாங்களோ. 2 சாப்பிட்டுட்டு இதை எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்றலாம். ஓகே, தா கீழே போடு. ஓகே, நம்ம எடுத்துக்கலாம். யூஸ் அவள் அதை எடுத்துக்கிட்டோம். ஆர்மர் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ்டு. பார்த்தீங்களா, ஆர்மர் சுற்றி கயிறாக வந்துருச்சு. ஸோ மட்டும் தான் இதை யூஸ் பண்ணி இதை தான் பண்ண முடியும். இதாவது பண்ண முடிஞ்சுது, கொஞ்சம் யூஸ்ஃபுல் தான். ஏன்னா இப்போ அயன் பாடிக்கு கொஞ்சம் ஈக்குவலாகவே இது வந்து கொடுக்கும். ஸ்ட்ரென்த்து வந்து அயன் பாடிக்கு ஈக்குவலாக கொடுக்கும். இப்போ வளருதுங்க காணு. ஓகே, இப்போ இந்த ராத்திரி தரமாக இருக்க போகுது. ஏன்னா மழை பெஞ்சு அணைய போகுது. இது எங்கே சொல்லி முடிய போகுது. இன்னும் 30 செகண்ட் இருக்குது. மழை பெஞ்சிருச்சு. கேம்ப் ஃபயர் இஸ் ஆல்மோஸ்ட் அவுட்டுன்னு வேறு 2 வாட்டி காட்டுச்சு. பெட்டை நான் ஏன் கிராஃப்ட் பண்ணேன்னா, இப்போ கிராஃப்ட் பண்ணி பெட்டை இந்த இடத்துல வச்சிடலாம். அப்படியே பெட்டு மேலே ஏறி அப்படியே இது மேலே ஏறிட்டோன்னா இப்போ ஒருத்தன் வருவான் பாருங்க, அச்சு பூச்சி வந்துட்டானா. அப்பா என் தங்கச்சியை பார்த்துட்டா, அவளை தான் துரத்துவான்னு நினைக்கிறேன். எஸ், 2 பேரும் ஓடி பூச்சி விளையாடுறாங்க. விளையாடுங்க, என்னை விட்டு விளையாடுங்க. இன்னும் 4 செகண்ட் தான். தாக்கு பிடிச்சிட்டு ஐயோ தாக்கு பிடிச்சிட்டா. அவன் அப்படியே ஓடிடுவானே. ஐயோ, இந்த மழை வேறு பெஞ்சு சாவடிக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ அவள் தான். ஸோ பாய் ஃப்ரம் மேக்ஸிமம் ஃபன். பாய்.